ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக சூப்பரான ஒரு நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நண்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 6 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி அரைக்க போகிறோங்க. அதுக்கு தான் ஒரு குட்டி டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் அதிலே சேர்த்துருக்கேன். இப்போது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது நண்டு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் கடாய் ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க. இது நண்டு தொக்குக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலரி கொடுத்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும்ங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த நண்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஆனால் நிறைய மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் நண்டுலேயே ஊறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஜார் வாஷ் பண்ணி ஊற்றினா அந்த தண்ணியே போதும். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கொதித்து வரட்டோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக கலரி கொடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அதுதான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கரெக்டான பக்குவம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நண்டு தொக்கு. இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி சிம்லேயே வச்சுருங்க. இது எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி வரட்டோங்க. அவ்வளோதான், நம்மளோட நண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதில் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சுருக்கேங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா நான்வெஜ் லவர்ஸில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.